ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இதில் காற்று வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டியூப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, காற்று அடிப்போம் அந்த நிப்பு, அது ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர்லாம் பிரித்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 1/2 லிட்டர் இல்லை 2 லிட்டர் இருந்தால் கூட சூப்பராக பண்ணலாம். அதை வச்சு கூட நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இதை வச்சு ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட எவ்வளோ பாட்டில் இருக்கோ அந்த பாட்டிலை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சென்டர் பாயிண்ட்டில் வந்து ஹோல்ஸ் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காற்றடி நிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே வச்சு ஃபிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிப்பு சைஸு கரெக்டாக மார்க் பண்ணி ஹோல்ஸ் போட்டுங்க. பெருசாக போட்டால் ஏர் வந்து லீக்கேஜ் ஆகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் இருந்தால் சால்ட்ரிங் வச்சு கரெக்டாக சின்னதாக ஹோல்ஸ் போட்டுங்க. அப்புறம் வேணுன்னா கூட பெருசாக வைக்கலாம். மீடியமாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மகிட்ட சால்ட்ரிங் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஹோல்ஸ் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு கரெக்டாக வச்சு செட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஹோல்ஸ் போட்டாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காற்றடி நிப்பிள் பார்த்தீங்கன்னா வச்சு பார்ப்போம் செட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அது முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நெட்டு எல்லாத்தையும் கட்டிட்டுங்க. அந்த நெட்லாம் வந்து லாஸ்ட்டாக தான் மேலே நம்ம போடணும். அதெல்லாம் அந்த டீப் எல்லாத்தையும் கட்டி வெளியே எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சைக்கிள் ஷாப்பில் கேட்டாலே கொடுப்பாங்க. இதுனா ஒரு 5 ரூபா கொடுத்தாலே கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேறு லெவலில் ஒர்க் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஹோல்ஸ் போடுறது வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எம்சில் போட்டு நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த இது போட்டாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற நெட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நிப்பிள் வாங்கும்போது இந்த நெட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபிட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு போட்டாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ள டியூப் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, காற்றடிப்போம், அது வந்து ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்சியில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக எம்சியில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே உள்ளே போட்டு ஃபிட் பண்ணி வச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையானது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எம்சியில் போட்டு காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் போட்டு மூடிடுங்க. எம்சியில் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணி காய வச்சுங்க. ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் காய வச்சிங்கன்னா போதும். நல்லா ஸ்ட்ராங்காக காஞ்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எம்சியில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் கூட கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செட்டப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். வேறு லெவலில் ஒர்க் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக எம்சில் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எந்தளவுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சு ஒரு சூப்பரான ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறோம். பாருங்கள், செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் காற்று வச்சு செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏர் அடிக்கிறோம் பாருங்கள். இதே போல் காற்று அடிக்கிற பம்ப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கனெக்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக காற்று அடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் அடிச்சா பார்த்தா வெஞ்சிடும். அதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் காற்று அடிங்க. பாருங்கள், காற்று அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் உள்ளே பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் வந்து சைஸ் அப்படியே பாருங்கள், பெருசாகுது பாருங்கள். நீங்கள் கடையில் கூட காற்று பிடிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்து காற்று வந்து ரொம்ப பிடிக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு மீடியமாக பிடிக்கணும். தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் இப்போ பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில்னால் அதில் வந்து 1/4 வாசி தண்ணி பிடிங்க. அவ்வளோதான், காற்று அடிச்சாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். மூடி அப்படியே பொறுமையாக லைட்டாக கட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டினாலே தெரியும் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் போச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டு போச்சு. ஸ்லோ மோஷனில் பாருங்கள்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திறந்தவுடனே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆச்சு பாருங்கள். நான் மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போகும் பாருங்கள். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.